Hi everyone, I am Kavya, first B.Ed, Department of English, Shakti Institute of Teacher Education and Research, Ottanjatram, Dindukkal. Today, in Contemporary India and Education, Unit 4, Inequality, Discrimination and Marginalization in Education. Part 1, Social Inequality. Let's see the meaning of social inequality. Social inequality denotes the disparities found among the people on the basis of caste, religion, language, race, gender, political and economical power. அதாவது சமூக வேற்றுமை அப்படிங்கிறது சில ஏற்றத்தாழ்வுனால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சமூக வேற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next social and economical inequality. Social inequality is about how people are not equal in society. Social inequality அப்படின்னா என்னென்னா எப்படி people இந்த சொசைட்டியில் வேறுபட்டு இருக்காங்க, ஏன் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறதா social inequality. Economic inequality is more to do with why people are not financially equal. Economical inequalityனா என்னென்னா ஏன் people ஃபினான்ஷியலாக ஈக்குவலாக இல்லை, பொருளாதாரத்தில் ஏன் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதா எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி. The two are very much linked and there are many social inequalities in housing. ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டு போய் தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஹவுஸே நிறையா இன்இக்வாலிட்டி இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸில் இருக்கவங்க, யூஎஸில் மட்டும் இல்லை இந்தியா நிறையா கண்ட்ரியில் இருக்கவங்க ஃபேன்சியான ஹவுஸில் இருக்கவங்களுக்கும் இந்த புவர் ஸ்லம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் நிறையா வேற்றுமை இருக்குது. பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு, மரியாதை, ரைட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Inequality is socially created by matching two different kinds of process. ரெண்டு ப்ராசஸ் இணையறது மூலமாக தான் வேற்றுமை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The social role in society are first matched to reward packages of unequal values and individual members of a society are then allocated to the position so defined and rewarded. அதாவது சோஷியல் ரோல் அவங்க ரிவார்ட்ஸ் பேஸ் பண்ணியும் நிறையா அன்ஈக்குவல் வேல்யூஸ் பேஸ் பண்ணியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெம்பர் அந்த என்ன பொசிஷனில் இருக்கான் சொசைட்டியில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த இன்இக்வாலிட்டியெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. சோஷியல் இன்இக்வாலிட்டி எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டியும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான், பட் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Let's see the causes for social inequality. Wisconsin University of USA has found in its research that poverty and inequality are intertwined. Wisconsin University, USAல இருக்க யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கு. அதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வறுமையும் வேற்றுமை ஒன்றோட ஒன்று இன்டர்ட்வின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு பேசிஸ் ஃபார் இன்இக்வாலிட்டின்னு இருக்குது. அஸ்கிரைப்டு சோஷியல் ஸ்டேட்டஸ், அச்சீவ்டு ஸ்டேட்டஸ். அஸ்கிரைப்டு அப்படின்னா குறிப்பிடப்பட்ட சோஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது ஃப்ரம் பர்த் ஒருத்தருக்கு கிடைக்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் அஸ்கிரைப்டு சோஷியல் ஸ்டேட்டஸ். அதை ஒரு இண்டிவிஜுவல் அவனாக ஏற்றுக்கிறது கிடையாது. அது அவனுக்கு பர்த்லேயே கிடைச்சது. அது மேலே அவனுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. அது அவனோட எபிலிட்டியை பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. ஃப்ரம் பர்த் அவனுக்கு அசைன் பண்ணுற சோஷியல் ஸ்டேட்டஸ் தான் அஸ்கிரைப்டு சோஷியல் ஸ்டேட்டஸ். அச்சீவ்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா அடையப்பட்டது. அதாவது ஒருத்தவங்களோட எபிலிட்டி, டேலண்ட், ஹார்ட் ஒர்க்கு, செல்ஃப் எஃபர்ட்டு, அவங்களோட ஸ்கில்லு, செல்ஃப் மோட்டிவேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி கிடைக்கிற ஸ்டேட்டஸ் தான் அச்சீவ்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட், religion, gender difference, economic status, occupation, people's attitude, dwelling. அதாவது இனப்பாகுபாடு, ஜாதி, மதம், பாலினம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு பொறுத்து, பீப்புளோட தாட் அண்ட் ஆட்டிடியூடை பொறுத்து, டுவெல்லிங் அவங்க வாழ்கிற இடத்த பொறுத்தும் சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்குது. இதெல்லாம் மெயின் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். On the basis of physical appearance and features, anthropologists have classified human being into 5 groups. ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சும் அவங்களோட அப்பியரன்ஸை வச்சும் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க அந்த டிட்டர்மைன் பண்ணுறது. அவங்கள ஹியூமன் பீயிங்கை 5 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. எதையெல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க குரோமோசோம், ஸ்கின் கலர், ஸ்கின்னோட கலரை பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்கல் யூஸ் பண்ணி அவங்களோட உயரம், ஹைட்டு, ஐ கலர், கண்ணோட நிறம், ஹேர் கலர், முடியோட நிறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் 5 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன 5 குரூப்ஸ்ன்னு பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ரேசஸ் ஆஃப் த வேர்ல்டு: கோகாசியன், மங்கோலியன், நீக்ரோஸ், ரெட் இண்டியன்ஸ், எஸ்கியூமாஸ். கோகாசியன், ஒயிட் ஸ்கின்டு யூரோப்பியன், வெஸ்ட் ஏஷியன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ்.
ஒயிட் ஸ்கின்டு பீப்புள் எல்லாமே கோகாசியன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் இருக்கவங்க, வெஸ்ட் ஏஷியன்ஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க எல்லாருமே பேசிக்காக ஒயிட்டாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து கோகாசியன் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மங்கோலியன், எல்லோ ஸ்கின்ட் ஏஷியன் வித் நேரோ ஐஸ் அண்ட் ஷார்ட் நோஸ். அதாவது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கவங்க, எல்லோ ஸ்கின்னாக ரொம்ப டார்க் எல்லோவெல்லாம் இருக்க மாட்டாங்க, லைட்டாக எல்லோ ஸ்கின் கலந்துருக்கும். அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து குறுகிய கண் இருக்கும், சின்ன மூக்கு தான் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து மங்கோலியன் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. நீக்ரோஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ். அடுத்து ரெட் இண்டியன்ஸ் யாருன்னா நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அபாரிஜின்ஸ், அவங்களாம் தான் ரெட் இண்டியன்ஸ். எஸ்கிமோஸ் அப்படிங்கிறவங்க ஆர்டிக் ரீஜனில் வந்து நேட்டிவாக இருக்காங்க. எப்போவுமே அந்த ரீஜனில் இருக்கவங்க தான் வந்து எஸ்கிமோஸ். இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரேசஸ் ஆஃப் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து லார்ட் புத்தா பீரியட்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2nd century BCலே இருந்துச்சு. லேட்டர் பார்ட் ஆஃப் வேதிக் பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்ணாசிரமா தர்மம் அப்படிங்கிறவங்க வந்து 4 மேஜர் கேட்டகரிஸாக பீப்புளை பிரிச்சிருக்காங்க. அதுதான் இது: பிராமின், சஸ்திரியா, வைஷ்யா, சுத்ரா அண்ட் அன்டச்சபிலிட்டி. இதை எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா அவங்களோட ஒக்குபேஷனை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணல. பட் அது போக போக ரொம்ப ரிஜிடாக மாறி நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் இன்இக்வாலிட்டிக்கான மேஜரான ஃபேக்டர் வந்து கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஆக்குபேஷன் என்னென்னு பார்ப்போம். பிராமின் அப்படிங்கிறவங்க ப்ரீஸ்டாக இருப்பாங்க. சஸ்திரியா அப்படிங்கிறவங்க வாரியர்ஸ், அதாவது வாரில் போய் போடுறவங்களாம் இருப்பாங்க. வைஷ்யா அப்படிங்கிறவங்க வந்து விவசாயம் பண்ணுறவங்களா, வணிகம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சுத்ரா அப்படிங்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது, அதாவது அவுட் ஆஃப் கேஸ்ட் பீப்புளும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து 4 மேஜர் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இன் எவ்ரி கண்ட்ரி தேர் வில் பி பீப்புள் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ரீஜன். அது எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருக்க பீப்புள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஒன் among the சப் குரூப் மே டாமினேட் அதர்ஸ். ஒன்று வந்து கண்டிப்பாக டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சச் மைனாரிட்டி குரூப்ஸ் மே நாட் கெட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரைட்ஸ். இதன் காரணமாக வந்து நிறைய பேருக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டியும் ரைட்ஸும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க ரிலீஜன்: ஹிந்துயிசம், புத்திசம், ஜெயினிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி. இவங்க ஒன்று டாமினேட் பண்ணுறனால சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மெயின் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் கால்டு செக்ஸிசம் இஸ் a மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் டு சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஜெண்டர் பேஸ்டு ஏற்றத்தாழ்வு வேற்றுமையை வந்து நம்ம செக்ஸிசம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அது 2 செக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல். இது வந்து மேஜரான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சோஷியல் இன்இக்வாலிட்டி. In theocratic state where orthodox religion is followed strictly, in Middle East countries, women have no franchise, political power and representation in government. Theocratic stateல வந்து ஆர்த்தடாக்ஸ்னால் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியில் வந்துட்டு, அது மெயினாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து உமனுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் பவர் எதுவும் கிடையாது. எந்த கவர்மெண்ட் ஜாபோ கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு ஜாபுமே ஒர்க்குமே வந்து உமன்ஸ்க்கு கிடையாது. பட் இன் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மியான்மர், இஸ்ரேல், இங்கிலாந்து அண்ட் ஜெர்மனி, உமன் ஹேவ் பீன் எலெக்டட் as பிரைம் மினிஸ்டர் அண்ட் ரூல்டு சக்ஸஸ்ஃபுல்லி. பட் வந்து இந்த கண்ட்ரிலெல்லாம் உமன் வந்து இப்போயும் வந்து பிரைம் மினிஸ்டராக எலெக்ட் ஆகி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரூல் பண்ணாங்க. என்னென்ன ரைட்ஸ் வந்து உமனுக்கு இருக்குன்னா, ரைட் டு உமன் டு ரீட் அண்ட் ப்ரீச் ரிலீஜியன் ஸ்கிரிப்சர்ஸ், டு ரீட் ரிலீஜியஸ் ப்ரேயர் அண்ட் டு விசிட் ஹாரி ஷ்ரைன்ஸ். ரிலீஜியஸ் புக்கெல்லாம் ரீட் பண்ணலாம், ரிலீஜியஸ் ப்ரேயரை இவங்க கண்டக்ட் பண்ணலாம், ஹாலி பிளேசஸ்க்கெல்லாம் போகிறக்கான எல்லா ரைட்ஸும் வந்து உமனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் எஸ்டிமேட்டட் as a composite of income, education level, work experience, prestige, status of your job. மெயினாக மணி பேஸ் பண்ணி தான் அவங்களோட இன்கம், அவங்களோட கல்வி அறிவு, அவங்க எவ்வளோ ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க, prestige, ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி மெயினாக வருது. இட் இஸ் சொசைட்டி பொசிஷன் இன் சொசைட்டி அண்ட் சோஷியல் பொசிஷன் இன் ரிலேஷன் டு அதர்ஸ். நம்ம சொசைட்டியில் வந்து என்ன பொசிஷனோட இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லா ரைட்ஸ்லேருந்து மரியாதை எல்லாமே கிடைக்கிது. சோஷியல் கிளாஸ் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் இன்கம் அண்ட் மணி. இன்கம் மணி மட்டும் இல்லை, அது இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஷேர் சிமிலர் எக்கனாமிக் பொசிஷன் இன் சொசைட்டி பேஸ்ட் ஆன் வெல்த் அண்ட் இன்கம். அதாவது பீப்புள் வந்து நிறைய கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க, அதுதான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஹை இன்கம் இருக்கவங்க, மிடில் இன்கம் இருக்கவங்க, லோ இன்கமில் இருக்கவங்க, பிலோ த பாவர்ட்டி லைன் எல்லாருமே. ஹை இன்கமில் இருக்கவங்க தான் அப்பர் கிளாஸ், மிடில் இன்கம்னா மிடில் கிளாஸ், லோ இன்கம்னா ஒர்க்கிங் கிளாஸ், அண்டர் கிளாஸ்னால் பிலோ த போவர்ட்டி லைன். பிலோ த போவர்ட்டி லைன்னா அவங்களோட இன்கம்லாம் ஜஸ்ட் 1 டேக்கு வந்து 100 rupees அந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்படி தான் பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்கியூபேஷன்னால் இப்போ வந்து சிலர் வந்து டர்ட்டி ஜாப்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து இந்த துப்புரவில் வேலை பார்க்குறவங்க, இந்த டெட் பாடிஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணுறவங்க, டிஸ்போஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து அவங்களுக்கு லோ லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அவங்கள எப்போவுமே வந்து அவுட்காஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. இதை மாற்றணுன்னா கண்டிப்பாக டெக்னாலஜியில் வந்து ஒரு சானிட்ரி மெத்தடை கொண்டு வந்தால் தான் இவங்களுக்கும் வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரைட்ஸ் கிடைக்கும். அதர் காசஸ் ஃபார் சோஷியல் இன்இக்வாலிட்டி என்னென்னு பார்ப்போம். அர்பன் அண்ட் ரூரல் டிவைட், பீப்புள்ஸ் ஆட்டிடியூட், டுவெல்லிங். அர்பன் அண்ட் ரூரல் டிவைடு பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். பீப்புள்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க, அப்ராடில் எம்ப்ளாய் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இருக்க சோஷியல் ஈக்குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்க, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அர்பன் அண்ட் ரூரல் டிவைட் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆக்கியூபேஷன். ரூரலில் வந்து கண்டிப்பாக ரொம்ப லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அர்பனில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லெஸ் பெய்டு ஜாப்ஸ், அதாவது சம்பளம் கம்மியாக இருக்க வேலைகள் தான் கிடைக்கும். அங்கே வந்து நல்ல சம்பளம் அதிகமாக இருக்க வேலைகள் கிடைக்கும். லெஸ் ஃபீல்டு ஃபார் ஜாப்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நிறைய பிரான்ச்சஸ் கிடைக்காது, நிறைய ஃபீல்டு கூட நம்ம போக முடியாது. அங்கே வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது, டீச்சிங், அது மாதிரி நிறைய ஃபீல்டு, அந்த மாதிரி ஃபீல்டு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன் லைஃப் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, லிவிங்கில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஜுகேஷன், நம்மளோட எஜுகேஷனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆக்கியூபேஷனுக்குமே வித்தியாசம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரூரல் அண்ட் அர்பனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து டுவெல்லிங்னா பிளேஸ் ஆஃப் லிவிங், நம்ம வாழ்கிற இடம் தான் வந்து டுவெல்லிங்னு சொல்லுவாங்க. பீப்புள் லிவிங் இன் ஸ்லம், those living in hut, single room, thatched or rented house are socially less respected. Those living in independent house are respected highly. அதாவது ஸ்லம் ஏரியாவில் வாழ்கிறவங்க, குடிசையில் இருக்கவங்க, ஒரு ரூம் மட்டும் அட்டாச் ஆன ஒரு வீட்டில் இருக்கவங்க, வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இருக்கிற மதிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவே வந்து தனியாக அவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கவங்க, நல்ல லக்ஸூரியஸான லைஃப் லீட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஹை ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் காசஸ் ஃபார் சோஷியல் இன்இக்வாலிட்டி. தேங்க்யூ.